சென்னை அண்ணா நகரில் இன்று நடைபெறும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இனி நடைபெற உள்ள தேர்தல்களில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது, திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது மற்றும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு வழங்குவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை மையமாக வைத்து அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. அந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அந்த தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து திமுகவிலும் பேசப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவேளை மு.க.ஸ்டாலின் அங்கு போட்டியிட்டால் அவருக்கு எதிராக ஆளும் தரப்பிலிருந்து திருமாவளவனை களமிறக்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. உதயநிதியின் ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் செயல்படுவது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துபாய் பயணத்திற்கு பிறகு நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்ததாகவும், ஆனால் அந்த முதலீடு இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக அரசு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரை தமிழக அரசின் முக்கிய பொறுப்பில் நியமித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளன. இதற்கு முன்பும் ராதன் பண்டிட் நியமனத்திற்கு எதிர்ப்பு எழுந்ததைத் தொடர்ந்து அந்த நியமனத்தை தமிழக வெற்றிக் கழக அரசு திரும்ப பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அதில் மாணவர்களின் முகவரி, சாதி சான்றிதழ் விவரம், இரத்த வகை, ஆதார் எண் மற்றும் கைபேசி எண் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெறும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மாணவர்களிடையே சாதி மோதல்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அதற்கு மாறாக இந்த செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ள இந்த அறிவிப்பு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுக கூட்டணி நிலைப்பாடு, திருச்சி கிழக்கு தொகுதியைச் சுற்றிய தேர்தல் ஆலோசனைகள், உதயநிதியைச் சுற்றிய குற்றச்சாட்டுகள் மற்றும் மாணவர்களின் அடையாள அட்டை தொடர்பான விவகாரம் ஆகியவை இன்று காலை தமிழக அரசியலில் அதிகம் பேசப்படும் முக்கிய செய்திகளாக உள்ளன. இவை அனைத்தும் அடுத்த சில நாட்களில் தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது.